ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி அதற்கு முன்பாக புத்தாண்டாக பரபவ ஆண்டு வருகிறது. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரு பகவான் பயிற்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள் 1/6/2026. குரு பகவான் யார்? தேவகுரு, பிரகஸ்பதி, அஷ்டமாசிதிகளுக்கு அதிபதி. தங்கம், கோமேதகம், வைரம், வைடூரியம், ரத்னம், மாணிக்கம், முத்து இது போன்ற ஆபரணங்களுக்கு அதிபதி. குழந்தை மழலை செல்வங்களுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார். ஆக இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள். 12 ஆண்டுகள் 12 கட்டங்களை சுற்றிவிட்டு 12வது ஆண்டாக கடகத்திற்கு வருகிறார். குரு பகவான் கடகத்திற்கு வந்தால் என்ன? குரு உச்சம் பெறக்கூடிய இடமே அதுதான். ஆகவே அங்கு வருகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் பல வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி வாரி வாரி வழங்க வருகிறார்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பயிற்சியாக பரபவ ஆண்டு சிறப்பாக இருக்கின்றது. அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் நீங்கள் தான். தமிழ் புத்தாண்டு பரபவ ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாகவும் சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட ரிஷபராசி நேயர்கள் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய அந்த இடத்தில் நீங்கள் எல்லோராலும் விரும்பப்படும் நபராகத்தான் இருப்பீர்கள், சமூகத்திலும் சமுதாயத்திலும். ஆக உங்களுக்கு இப்பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்து வரக்கூடிய இடம் 3ஆம் இடம். என்னவென்றால் குடும்பஸ்தானத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் நிறைய இருந்த நேரம் இப்பொழுது 2லிருந்து 3 கடகத்துக்கு வருகிறார்கள். ஆக குரு பகவான் அங்கு வருகின்ற நேரம் உச்சம் பெறுகின்ற குரு. ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பெற்ற ஆண்டாகத்தான் இருக்கிறது. அங்கிருந்து உங்களுக்கு 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். ரிஷபத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அங்கிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கின்ற நேரத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, நேற்று வரைக்கும் இல்லறத்தில் இருந்து வந்த சந்தோஷங்கள், குதூகலங்கள் இன்னும் அதிகரித்து உங்கள் குடும்பத்தில் பல விதமான சுப காரியங்கள் நிகழும். திருமணம் ஆகாத ஆண் பெண் அனைவருக்கும் திருமணங்கள் கைகூடும். மாணவ செல்வங்கள் நிறைய மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மற்றும் தொழில்துறையில் மந்தமாக இருந்த சில நேயர்களுக்கு உயர்வு கிடைக்கும், மகிழ்ச்சி இருக்கும். மற்றும் வம்பு வழக்கு சில சிக்கல்கள்லாம் விடுபட்டு சிறப்பாக இருப்பீர்கள். குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக அங்கே மகரத்தை பார்க்கிறார். அங்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் தான். பல மாற்றங்களும் முயற்சிகளும் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆக பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் மகரத்தை பார்க்கின்ற 7ஆம் பார்வை அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய சந்தோஷங்கள், வங்கி கடன்கள் மற்றும் நிலுவையில் இருந்த பல வழக்குகள் நீங்கள் நினைத்தபடி வெற்றி காணக்கூடிய ஒரு பாக்கியமாகவும் இருக்கின்றது. அதே போன்று 9வது பார்வையாக மீனத்தை பார்க்கிறார்கள். மீனத்தில் சனி பகவானால் வரக்கூடிய அந்த தொந்தரவுகள், சிரமங்கள் சற்று தனியும், மகிழ்ச்சி பொங்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் பொருட்டு தட்சிணாமூர்த்தி ஆலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தி பகவானுடைய ஆராதனை செய்ய வேண்டும். மஞ்சள் துணி தட்சிணாமூர்த்திக்கு சாற்றி அன்றைக்கு குரு பகவானுடைய பிரீத்திகளை செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூர் சென்று வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.